அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்குல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்ன மாதிரி? ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே டைம்ல தேர்தல் நடத்துறது. அதாவது இந்தியா முழுக்க உள்ள அத்தனை மாநிலத்தையும் ஒன்னா நடத்துறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கு. மொத்தம் இப்ப நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு அதே போல 29 மாநிலங்கள் இருக்கு. அதுல 7 யூனியன் பிரதேசங்கள் வேற இருக்கு. அதுல 2 யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து, அதாவது இப்ப புதுச்சேரி இருக்குல்ல எப்படி இருக்கு அதே போல டெல்லி போல ரெண்டும் மாநில அந்தஸ்து பெற்றது. இந்தியால தேர்தல் நடத்தப்படாத ஆண்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இங்க நடக்கும், வேற ஸ்டேட்ல ஒருத்தர் நடக்கும், இப்ப இந்த வருஷம் நடக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு இருக்கும். அதனால நடந்துகிட்டே இருக்கும். 1951 அக்டோபர் மாசம் முதல் தேர்தல், இந்தியாவில முதல் தேர்தல் நடைபெற்றது. அப்போ இது போலதான் நடந்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் போலதான் நடைபெற்றது. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலயும் ஒன்னா நடந்தது. அதே போல திரும்ப ஆட்சி எல்லாம் கலைக்கப்பட்டது. அதாவது சில மாநிலங்கள் அரசு ஒழுங்கா நடைபெறதுனால ஆட்சி எல்லாம் கலைக்கப்பட்டதுனால இந்த குளறுபடி ஏற்பட்டது. அதாவது சில மாநிலத்துல இங்க நடந்துட்டு இருக்கும், இன்னொரு ஆட்சியை கலைக்கும் போது திரும்ப அவங்களுக்கு எலெக்ஷன் வச்சாங்க. திரும்ப அது போல டேட் தள்ளி தள்ளி போகதான் இப்ப எல்லா இடத்துலயும் தனித்தனியா நடந்துட்டு இருக்கு. எந்த மாநிலத்துக்கும் ஒன்னா நடக்கிறது கிடையாது. இப்ப சில மாநிலங்கள்ல தனித்தனியா இருக்குல்ல, அதுக்கு காரணம் இதுதான். குறிப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால்னா ஒரு வாக்காளர், இப்ப நம்ம ஓட்டு போறோம்னா ஒரு வாக்காளர் சட்டமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கணும். ஒரே டயத்துல நடக்கும் இந்த எலெக்ஷன். அது அதாவது எல்லா மாநிலத்திலும் நடக்கும். அதேதான் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றது. குறிப்பா இதே போல 1996 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பயுமே நடக்கல. இப்ப அதுதான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை எல்லாரும் எதிர்க்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போது சில மாநிலங்கள் இப்ப அரசு ஆட்சியில இருப்பாங்க. சில ஆட்சி அவங்களுக்கு கம்மியா முடியும் மாதிரி இருக்கும். சில பேருக்கு 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அப்படிங்கிறப்ப இவங்களை ஒரு அரசோட நீடிச்சும் இன்னொரு அரசோட குறைச்சும் ஆட்சி நடத்த முடியாது. இல்ல இப்ப நம்ம பேலன்ஸ் ஒரு 3 வருஷம் இருக்குன்னா அவங்களுக்கு 2 வருஷம் இருக்குன்னா அவங்கள ஒரு வருஷம் நீட்டிச்சு பண்ண முடியாது. ஒரே நாடு ஒரு தேர்தல் அது எந்த அடிப்படையில பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்ப்பு இருக்கு. 2வது, வன்முறை தூண்டப்படும். அதாவது ஜனநாயகத்துல வன்முறை தூண்டப்படும் ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிறப்ப நிறைய போர்ஜரி எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மாநிலங்களோட உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசால. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எப்படி பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்களோ அது போல பறிக்கப்படும்னு சொல்றாங்க. இதனாலதான் இதை எதிர்க்கிறாங்க. இப்ப அதே போல தனித்தனியா தேர்தல் நடக்கும்போதே இவ்வளவு குளறுபடி நடக்குது. அதே போல ஒன்னா நடத்தினா மத்தியில இப்ப ஒன்றிய அரசு என்ன வேணாலும் பண்ண முடியும், அது போர்ஜரியா பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டுதான் சில பேர் எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப இதை முக்கியமா இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா மத்தியில ஆள்ற ஒன்றிய அரசு இருக்குல்ல, ஒன்றிய அரசு பெரும்பான்மையெல்லாம் கிடையாது, பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப முன்னாடி போன பீரியட்ல 350 பேர்ல இருந்தாங்க. அதனால அப்ப பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். இப்போ கஷ்டம் தான் சொல்றாங்க. இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. நன்றி.